முப்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நாம யாரு? நம்முடைய சக்தி என்ன? நாம் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்? அத சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? சித்தர்கள் நமக்கு என்ன பேரு வச்சாங்க? இத பத்திலாம் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்குள்ள இயற்கையா நடக்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டா, நீங்க என்ன சொல்லுவீங்க? தூங்குவது, சுவாசிப்பது, இதயம் துடிப்பது, உணவு உண்பது, கழிவுகளை வெளியேற்றுவது, இதுபோல இன்னும் நெறைய சொல்லுவீங்க. ஏன் இவற்றை இயற்கைன்னு சொல்றீங்கன்னா, இவற்றை நம்மளுடைய விருப்பத்துக்கு மாத்த முடியாது. அதனுடைய இழுப்புக்கு நாம போக வேண்டியது தான். ஏன்னா, அவற்றினுடைய வலிமை மிகவும் பெரியது. இதெல்லாம் உங்களுக்கு பிசிக்கலா நடக்கிறதுனால மிக தெளிவா தெரியும். மிக நன்றா நினைவில் நிற்கும். காரணம், அவை தினமும் நடக்கிறதுனால. இவை இப்படி நடந்து கொண்டிருக்க, நம்மில் சூட்சுமமாக ஒரு இயற்கை நடக்கிறது. ஆனால், அது நம்மில் பலரால் கண்டுகொள்ளப்படுவதில்லை. காரணம், அது நம்மை தொடர்ந்து தினமும் தொந்தரவு செய்யாது. மேலும், அது நமக்கு இதமானதாக இருக்கும். அதனால், நாம் அதை கண்டுகொள்வதில்லை. அது என்னவென்றால், நமக்குள் நடக்கும் நம் பிறப்பின் ரகசியத்தை தன்னுள் மறைத்து வைத்துள்ள ஒன்று. ஆம், அதுதான் அனுபவம் பெறுதல் என்ற நிகழ்வு. எப்படி என்கிறீர்களா? நீங்கள் பிறந்தது முதல் இன்று வரை நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு அனுபவத்தை நோக்கியே ஓடியிருப்பீர்கள். அதை நீங்கள் சில நேரம் உணர்ந்திருந்தாலும், அதை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால், நீங்கள் அனுபவத்திற்காக எதுவும் செய்வதில்லை. மாறாக, உங்களை ஒன்று அனுபவத்திற்காக உந்தித் தள்ளுகிறது. நீங்கள் அதன் கட்டுப்பாட்டில் இயங்குகிறீர்கள். சரி, நீங்கள் விழித்திருக்கும்போது தான் இப்படி என்றால், நீங்கள் தூங்கும்போதும் அது உங்களை விடாது. ஆமாம், நீங்கள் தூங்கும்போதும் அது உங்களை வைத்து தன் வேலையை நடத்திக் கொள்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் சிறு வயதில் விளையாடியது, புதிய புதிய தின்பண்டங்கள் சுவைத்தது, புதிய புதிய பொம்மைகள் வாங்க அடம் பிடித்தது எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவத்திற்காகத்தான். ஒரு பிச்சைக்காரரும் உண்டு உடுத்து உயிர் வாழ்கிறார். ஒரு மிகப்பெரிய பணக்காரரும் உண்டு உடுத்து உயிர் வாழ்கிறார். ஆனால் பணக்காரர் அந்த பணக்கார அனுபவத்தை பெறுவதற்காக சிறு வயது முதலே நன்றாக படித்து, கடினமாக உழைத்து, தன் திறமைகளை எல்லாம் காட்டி, உயர்ந்த நிலையை அடைந்து, அந்த பணக்கார அனுபவத்தில் வாழ்கிறார். பிச்சைக்காரரோ வேறு விதமாக இந்த நிலையை அடைந்து உயிர் வாழ்கிறார். ஆனால் இருவரின் அனுபவமும் வேறு வேறானவை. நாம் எப்போதுமே அந்த பணக்கார அனுபவத்தை பெறத்தான் விரும்புவோம். அதுபோல ஒருவர் புதிய வீடு கட்ட கடினமாக உழைப்பார். புதிய வீடும் கட்டி அந்த வீட்டில் வசிக்கும் அந்த அனுபவத்தை பெறுவார். அதேபோல புதிய ஆடைகள் வாங்கி அணிந்து அதனால் வரக்கூடிய இன்பகரமான அனுபவத்தை பெறுவோம். இதெல்லாம் நனவில் சுயநினைவோடு நடப்பவை. மாறாக நாம் சுயநினைவு இழந்து உறக்கத்தில் ஆழ்ந்தபோதும் அனுபவத்தை பெறும் நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அனைவருக்குமே இந்த அனுபவம் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும். கனவு என்னவென்று நமக்கு சரியா ஞாபகம் இருக்காது. ஆனால் கனவில் உண்டான அனுபவம் அப்படியே இருக்கும். மிகவும் இன்பகரமான அனுபவம், மிகவும் துன்பகரமான அனுபவம், மிகவும் சோகமான அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் என்று நிறைய இருக்கும். எனவே இந்த அனுபவத்தை பெறும் செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய முயற்சி இருக்கும்போதும், இல்லாத போதும். நாம் சுயநினைவோடு இருக்கும்போது, நம்முடைய முயற்சியால், நம்முடைய உழைப்பால் நாம் இந்த அனுபவத்தை பெறுகிறோம். ஆனால் உறங்கும்போது நாம் சுயநினைவிலும் இல்லை, நம்முடைய முயற்சியும் இல்லை. ஆனால் அனுபவம் நிகழ்கிறது. அது எப்படி? நமக்கே தெரியாமல் நம்முள் நம்முடைய உடலை பயன்படுத்தி அந்த அனுபவங்களை பெறுவது யார்? இந்த உடலுக்கு அனுபவம் என்பது கிடையாது. எப்படி என்றால், நாம் கண்ணால் ஒரு அழகான பெண்ணை காண்கிறோம். கண்ணில் இன்பம் தோன்றாது. மாறாக மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறது. காதால் ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்கிறோம். மார்புக்கூட்டில் லேசான இன்ப உணர்வும் படபடப்பும் ஏற்படுகிறது. நம்முடைய குழந்தைகள் நம்மை லேசாக வருடுகிறது. நெஞ்சுக்குழியில் இன்ப வெள்ளம் பாய்கிறது. இப்படி இவ்வளவு பெரிய உடம்பில் எங்கு எந்த செயல் நடந்தாலும் அதன் அனுபவம் ஒரு மையத்தில் ஏற்படுகிறது. தூங்கும்போது ஒட்டுமொத்த உடலும் உணர்வு அற்று போகிறது. அப்போதும் இந்த அனுபவம் நிகழ்கிறது அதே இடத்தில். அது எப்படி? அது எப்படி என்றால், நாம் நாம் பார்க்கிற இந்த ஸ்தூல உடல் கிடையாது. மாறாக நாம் கண்ணால் காண இயலாத வடிவம் கொண்டவர்கள்.
மிகவும் சூட்சுமமானவர்கள். நாம் இந்த அனுபவங்களை பெறவே நமக்கு இந்த உடல் என்கிற கருவி தரப்பட்டுள்ளது. இதை சிவஞான சித்தியார் என்ற ஒரு அற்புதமான நூலில் மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா என்று குறிப்பிட்டுள்ளார் அருள்நந்தி சிவம். எனவே ஆன்மாதான் இந்த உடலை பயன்படுத்தி அனுபவங்களை பெறுகிறது. இந்த ஸ்தூல உடல் என்கிற கருவி மூலமாக நாம் சுயநினைவோடு இருக்கும்போது எப்படி ஆன்மா அனுபவத்தை பெறுகிறதோ, இந்த உடல் ஓய்வில் இருக்கும்போதும் சூக்கும உடல் மூலமாக இந்த ஆன்மா அனுபவத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும். அது என்னங்க ஆன்மா அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கெல்லாம் உடம்போடு இருக்கும்போது எப்படி மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ, அதுபோல இந்த உடல் என்கிற கருவி இல்லாதபோது நமக்கெல்லாம் ஆன்மாக்கள் அப்படின்னு பேரு. சரி, இந்த ஆன்மாக்கள் ஏன் அனுபவத்தை பெறணும் அப்படின்னா, இந்த அனுபவங்களின் மூலமாவே அது தன்னுடைய அறியாமை அப்படின்ற அறிவு மறைப்பை நீக்கிக்க முடியும். இந்த அனுபவத்தை பெறும் பயிற்சியால அது முக்தி அனுபவம் எனப்படும் பேரின்ப அனுபவத்திற்கு தன்னை தயார் செய்துக்கும். இதுவே இந்த பிறப்பின் நோக்கம். சரி, இதெல்லாம் ஆன்மா தான் செய்கிறது அப்படின்னு எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நாம் இந்த உலகத்துல அறிந்து அனுபவிக்கப்படுற எல்லாமே நம்முடைய ஐம்பொறிகள் ஆகிய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற கருவிகளின் உதவியால் மட்டுமே. இந்த கருவிகளில் ஏதாவது ஒன்று சரியா வேலை செய்யவில்லை என்றாலோ, அல்லது செயலிழந்து போனாலோ, அந்த பொறி வழியாக நமக்கு கிடைக்கும் அனுபவம் குறையவோ அல்லது தடைபடவோ செய்யும். இவ்வாறு இருக்கையில, சில விடயங்கள் நம்முடைய பொறிகளால் அறிய முடியாமல் இருந்தது. உதாரணமா கிருமிகள், அணுக்கள், தனிமங்கள் போன்றவை. ஆனால், அவற்றை சில பரிசோதனைகள் மூலமா நாம உறுதிப்படுத்திட்டோம். இன்று அவைகள் அனைத்தும் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால், இன்று வரை கூட பெரும்பாலோருக்கு குழப்பத்தை தரக்கூடியதாகவும், நம்புவதற்கு கடினமாகவும், ஒப்புக்கொண்டாலும் ஒரு நம்பிக்கையில் ஒப்புக்கொள்ள வேண்டியதுமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அவை ஆன்மா, கடவுள், இயற்கை அப்படின்னு சொல்ற இந்த 3ம். இவற்றை பத்தி தெளிவா விளக்கங்கள் பெரும்பாலும் பலரால் அறியப்படாததாக இருக்கு. ஆனால் மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த 3 பொருள்களை பத்தி உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால், வாழ்நாள் முழுவதும் துன்பம் என்பதே வராது. ஆனால் இவற்றை ஐம்பொறிகளால் அறிய முடியாது. அப்படி இருக்கிறதுனால, இந்த 3ம் இல்லாத பொருள்கள் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிர்றோம். பிறகு எப்படி இவற்றை உறுதிப்படுத்துவது அப்படின்னா, நம்முடைய முன்னோர்களான சித்தர்களும், முனிவர்களும் இந்த 3 பொருள்களையும் சந்தேகத்திற்கு இடமின்றி தெள்ளத் தெளிவாக யாராலும் மறுக்க முடியாத வகையில் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பயன்படுத்தியது கருதல் அளவை அப்படின்ற உத்தியை. இங்க அளவை அப்படின்றது என்னன்னா, எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது என்குயரி அப்படின்னு சொல்லலாம். உதாரணமா ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்ட இங்க சொல்லலாம். நம்மளுடைய டூ வீலர்ல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, அது எப்படி கண்டுபிடிப்போம்? டியூப்ல நல்லா காத்து அடிச்சு, அத தண்ணிக்குள்ள முக்கும்போது, அதிலிருந்து காற்று குமிழ்கள் வெளியில வரும். அத வச்சு அங்க பஞ்சர் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதேபோல ஒரு காற்றினுடைய திசைய நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒரு கொடிய பறக்க வைக்கும்போது, அது எந்த திசையில பறக்குதோ, அந்த திசையில காத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுபோல இந்த உத்திய பயன்படுத்தி நம்முடைய ஐம்பொறிகளுக்கும் எட்டாத சூட்சுமமான பொருளான நம்முடைய ஆன்மாவை எப்படி சித்தர்களும் ஞானிகளும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அதற்கு முதல்ல ஆன்மா அப்படின்னா என்ன என்பதற்கு என்ன கருத்துகள் நம்மிடையே இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் இந்த உடம்பு தாங்க உயிர். அதுவே தாங்க ஆன்மாவும். மற்றபடி உடம்பு வேற, ஆன்மா வேற கிடையாது அப்படிங்கிறார். இன்னொருத்தர் இந்த ஐம்பொறிகள் தான் எல்லாவற்றையும் அறியக்கூடிய சக்தியோட இருக்கு. அதுதான் எல்லா உலகப் பொருள்களையும் அனுபவிக்கிறது. அதனால ஐம்பொறிகள் தான் ஆன்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சில பேரு ஆன்மா என்பதை யாரும் கண்ணால பார்த்ததும் கிடையாது, உணர்ந்ததும் கிடையாது. அது எங்க இருக்கு, எப்படி இருக்கும் என்று எதுவும் தெரியாது. அதனால ஆன்மா அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத சூனியமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்பு இயங்குது. ஐம்பொறிகளும் எல்லாவற்றையும் அறிந்து அனுபவிக்கிறது. இந்த பிராணவாயு இல்லன்னா எதுவுமே நடக்காது.
அதனால இந்த பிராணவாயுவே ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இறைவனின் சிறு பகுதி தான் இந்த ஆன்மா. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துல பிறக்குது. அந்த காரணம் நிறைவடைந்த உடனே அது திரும்பவும் இறைவனோட ஒன்று கலந்து விடும். எனவே பரபிரம்மமே ஆன்மா அப்படிங்கிறாங்க. இப்படி ஆன்மாவை பத்தி பல கருத்துகள் இருக்கிறது. இதில் எது உண்மையான ஆன்மா? அது எப்படி இருக்கும்? அது என்ன செய்யும்? அதற்கு என்ன தேவை? இதற்கெல்லாம் மேல இவை ஏன் பிறக்கிறது, இறக்கிறது? இதை பத்திலாம் விரிவா நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த வீடியோவ பொறுமையுடன் பார்த்த உங்க அனைவருக்கும் முப்பொருள் சார்பாக நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.